மீலாது விழாக்கள் தேவையில்லை என்று சொல்கிறார்கள். இஸ்லாத்தில் பிறந்த நாள் விழா என்று ஒரு கலாச்சாரமே கிடையாது. பிறந்த நாள் கொண்டாட்டம் என்று ஒரு கலாச்சாரமே கிடையாது. இருக்கிற போது எப்படி பெருமானாரை கொண்டாடலாம் என்று ஒரு கேள்வி. இந்த உரையினுடைய முதல் பகுதி, பெருமானார் அவர்கள் இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார்? எக்ஸாஜரேஷன் இன் ரிலிஜன். மார்க்கத்துல சொல்லாத விஷயங்களை எல்லாம் மார்க்கத்துல சொல்லி மக்களை கஷ்டப்படும். நான் உதாரணத்துக்கு சொன்னேன், துறவரம் இஸ்லாத்துல இல்லாத ஒன்று, அதையெல்லாம் ஒரு போதித்தார். ஆக இந்த மார்க்கத்தில் கட்டுப்பாடு ஒன்றே தவிர கடினம் ஒன்றும் கிடையாது. ஆக நாம் என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறோம்? இஸ்லாம் என்றால் தொழுகை, நோன்பு, ஜக்காத், இதை தாண்டி எதை பற்றியுமே சிந்திப்பதில்லை. இதை போதிப்பதற்காகத்தான் இறைத்தூதர் இந்த உலகத்திற்கு வந்ததை போல நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். முஸ்லிம் என்றால் என்ன? தொழ வேண்டும், நோன்பு பிடிக்க வேண்டும், அதற்கு மேல் ஒன்றும் இல்லை. ஆக இங்கே பெருமானாரை பற்றி சொல்கிற போது தீமைகளுக்கு எதிராக குரல் கொடுப்பார், சுமைகளை அகற்றுவார், விலங்குகளை ஒடிப்பார். ஏன் தான் இப்படி பிரச்சாரம் பண்ணாலும் நமக்கு புரியல. குர்ஆனை படித்து ஒரு கால மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டு விட்டால் நம்முடைய கருத்துக்கள் மக்கள் மத்தியில் எடுபடாது என்று எண்ணுகிறார்களா? அல்லது குர்ஆனை படித்து மக்கள் மார்க்கத்தை தெரிந்து விட்டால் நமக்கு மதிப்பு இருக்காது என்று எண்ணுகிறார்களா? அல்லது குர்ஆனை படித்து விட்டால் நமக்கு பின்னால் கூட்டம் சேராது என்று எண்ணுகிறார்களா? அல்லாஹ் அறிவார். மருந்தை கையிலே வைத்துக் கொண்டு நாமும் மருந்தை அருந்தாமல் மற்றவர்களையும் நோயாளிகளாக நாம் ஆக்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தை எல்லாம் இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டிய ஒரு மாபெரும் ஒளியை நமது கரங்களிலே வைத்துக் கொண்டு இருளிலே நாம் தடமாறிக் கொண்டிருக்கிறோம். நாமும் தடமாறிக்கொண்டு மற்றவர்களையும் தடமாறி வைத்துக் கொண்டிருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய உரையில் இறை தூதர்கள், குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகிற்கு என்ன நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டார்கள் என்பதை பற்றியும், இறை நம்பிக்கையாளர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை பற்றியும் சில கருத்துக்களை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். இறைவன் திருமறையிலே பல்வேறு வசனங்களிலே நபிமார்கள் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார்கள் என்பதை பற்றியும், இறைவனுடைய அடியார்கள் செய்ய வேண்டிய கடமைகளை பற்றியும் விரிவாக சொல்லுகிறார். இன்றைய உரைக்காக ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நாம் எடுத்துக்கொள்கிறோம். சூரத்துல் ஆராஃப் 7வது அத்தியாயம் 157 முதல் 158 வசனங்கள் என்ன சொல்கின்றன? அல்லாஹ் சொல்லுகிறான், யாமுருஹும் பில் மாரூஃப் வ யன்ஹாஹும் அனில் முன்கர் வ யுஹில்லு லஹுமுத் தய்யிபாத் வ யுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயித வ யலவு அன்ஹும் இஸ்ரஹும் வல் ஆலால் அல்லதி கானத் அலைஹ். இந்த இறை தூதர் நன்மையை ஏவுவார், தீமையை விலக்குவார், தூய்மையானவற்றை ஆகுமானதாக ஆக்கி வைப்பார், தூய்மையற்றதை தடுத்து விடுவார், உங்களை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கின்ற சுமைகளை இறக்கி விடுவார், உங்களை பிணைத்திருக்கிற விலங்குகளை அவர் உடைத்து விடுவார் என்று இறைவன் சொல்கிறார். சொல்லிவிட்டு அடுத்த பகுதியில் சொல்கிறார், இவையெல்லாம் இறை தூதர் அனுப்பப்பட்ட காரணங்கள். இவர் மீது நம்பிக்கை கொண்டு ஃபல்லதீன ஆமனூ பிஹி, இவர்கள் மீது நம்பிக்கை கொண்டு வ அஸ்ஸரூஹு, அவரை கண்ணியப்படுத்தி வ நஸரூஹு, அவருக்கு உதவியும் புரிகிறார்களோ, அத்தோடு ஒத்தபாஹு நூரல்லதி உன்சிலமாஹு, அவருக்கு இறக்கப்பட்ட ஒளியை எவர் பின்பற்றுகிறார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று சொல்கிறார். ஆக இரண்டாவது பகுதி நாம் செய்ய வேண்டிய கடமைகள். முதல் பகுதி பெருமானார் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம். ஆக இந்த ரெண்டு விஷயங்களையும் நாம் கவனிக்க வேண்டும். பெருமானார் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார்கள் என்பதை கவனிக்க வேண்டும். அத்தோடு நிறுத்திக் கொள்ளாமல் நம்மீது சுமத்தப்பட்டிருக்கிற பொறுப்புகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக நாம் பார்க்கிற போது பல இடங்களிலே பெருமானாரை பற்றியோ இஸ்லாத்தை பற்றியோ புகழ்ந்து பேசினால் மிக மகிழ்ச்சியாக கேட்பார்கள், தலையை ஆட்டி ஆட்டி கேட்பார்கள், கைதட்டல் கூட செய்வார்கள். ஆனால் உரையினுடைய இரண்டாவது பகுதி, நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய பொறுப்பு என்ன என்று பேச ஆரம்பித்து விட்டால் அங்கே ஒரு வகையான சோர்வு. இவருடைய பொறுப்புகளை பற்றி பேச ஆரம்பித்து விட்டால் சோர்வு வந்துவிடும். இஸ்லாத்தை பற்றி மிக புகழ்ந்து பேசினால் மிக ஆரவாரமாக கேட்பார்கள். ஆக ரெண்டையுமே கவனித்து நிதானமாக நாம் செயல்பட வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஆக இந்த உரையினுடைய முதல் பகுதி, பெருமானார் அவர்கள் இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார்கள்? அல்லாஹ் சொல்கிறான், யாமுருஹும் பில் மாரூஃப் வ யன்ஹாஹும் அனில் முன்கர், அவர் நன்மையை ஏவுவார், தீமையை விலக்குவார். ஆக பெருமானார் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கங்களில் ஒன்று நன்மையை ஏவுதலும் தீமையை விலக்குதல். நன்மையை ஏவுதல் என்று சொன்னால் இஸ்லாத்திலே மிகச்சிறந்த நன்மை தௌஹீத், ஏகத்துவம் தான் மிகப்பெரிய நன்மை. ஆக ஓரிரை கோட்பாட்டின்பால் மக்களை அழைப்பார், மறுமையை பற்றி சொல்வார், ஹலால் ஹராமை பற்றி சொல்வார், அத்தோடு தீமைகளுக்கு எதிராக குரல் கொடுப்பார், தீமைகளை எதிர்ப்பார், தீமைகளை ஒழிப்பார். இத்தனை காரியங்களை செய்வதற்காக இந்த இறை தூதர் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார்.
அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்கிறான், அவர் தூய்மையானதை ஆகுமானதாக ஆக்கி வைப்பார். நல்ல பொருட்களை உங்களுக்கு ஆகுமானதாக ஆக்கி வைப்பார். தூய்மை அல்லாதவற்றிலிருந்து உங்களை தடுத்து விடுவார். ஆக எதெல்லாம் தையிபான ஹலாலான பொருட்களாக இருக்கிறதோ அவையெல்லாம் உங்களுக்கு ஆகுமானதாக ஆக்கி வைப்பார். ஏன் இந்த வசனத்தை இறைவன் திருமறையிலே சொல்கிறான் என்று சொன்னால், இதற்கு முன் சென்ற பனி இஸ்ராயேல் சமுதாயத்தோடெல்லாம் தூய்மை எது தூய்மை அல்லாது என்பதை அவர்களே முடிவு செய்து கொள்வார்கள். இறைவன் அனுமதித்திருக்கிற உணவை அவர்கள் தங்களுக்கு தடை செய்து கொள்வார்கள். சில குறிப்பிட்ட உணவெல்லாம் சாப்பிடலாம்னு இறைவன் சொல்லியிருப்பான், இவர்கள் தங்களுக்கு தாங்களே தடை செய்து கொள்வார்கள். இறைவன் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லுவான், இவர்கள் துறவரம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள். ஆக இறைவன் தூய்மையானது என்று கருதியதெல்லாம் இவர்கள் தூய்மையற்றதாக ஆக்கி விடுவார்கள். இறைவன் வட்டியை தடை செய்தான், தூய்மையற்ற பொருள். ஆனால் இந்த பனி இஸ்ராயல்கள் வட்டியை தங்களுக்கு ஹலாலாக ஆக்கி கொண்டார்கள். ஆக இந்த இறை தூதர் அவற்றையெல்லாம் போக்கி எது உங்களுக்கு நன்மையோ தூய்மையானதோ அவற்றை உங்களுக்கு ஆகுமானதாக ஆக்கி வைப்பார். அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்கிறான், உங்களை அழுத்தி கொண்டிருக்கிற சுமைகளை அவர் அகற்றுவார், உங்களை பிணைத்திருக்கிற விலங்குகளை ஒடிப்பார் என்று இறைவன் சொல்கிறார். ஆக இறை தூதர் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் மனிதனுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடிய, மனிதனுக்கு துன்பம் தரக்கூடிய, மனிதனை அழுத்தக்கூடிய விஷயங்களில் இருந்து மனிதர்களை காப்பாற்றுவது. முன் சென்ற சமுதாயங்கள், குறிப்பாக பனி இஸ்ராயல்கள் எப்படியெல்லாம் மக்களுக்கு கஷ்டம் கொடுத்தாங்க என்று பார்க்க வேண்டும். மார்க்கத்திலே மிகைப்படுத்துதல், எக்ஸாஜரேஷன் இன் ரிலிஜன், மார்க்கத்தில் சொல்லாத விஷயங்களை எல்லாம் மார்க்கத்தில் சொல்லி மக்களை கஷ்டப்படுத்துது. நான் உதாரணத்துக்கு சொன்னேன், துறவரம் இஸ்லாத்தில் இல்லாத ஒன்று, அதையெல்லாம் ஒரு போதித்தார். குர்ஆன் சொல்கிறது, இந்த துறவரத்தை நாம் அவர்களுக்கு போதிக்கவில்லை, இவர்கள் தங்களுக்கு தாங்களே அதனை உண்டாக்கி கொண்டார்கள் என்று சொன்னார். ஆக மார்க்கத்தில் மிகைப்படுத்துறது, கஷ்டப்படுத்துறது. மார்க்கத்தில் என்ன சொல்லியிருக்கோ, எந்த கடமைக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்துருக்கோ அந்த கடமைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் தான் கொடுக்கணும். சுன்னத்தை சுன்னத்தை தான் வச்சுக்கணும், பரந்தா தான் வச்சுக்கணும், இல்லையா? சின்ன கடமைகளை பெரிதாக்குவதும் பெரிய கடமைகளை சின்னதாக்குவது என்பது மார்க்கத்திலே மிகைப்படுத்துகிற ஒரு செயல். இன்றைக்கு சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கிற பல குழப்பங்களுக்கு அது ஒரு காரணம். ஒரு சுன்னத்தான கடமைக்கு ஒரு பெரிய அந்தஸ்தை கொடுத்து அதை செய்யாவிட்டால் நரகத்துக்கே போவான் என்று சொல்ல நிலைமையெல்லாம் நம்முடைய சமுதாயத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது போன்ற காரியங்களைத்தான் அவர்கள் அன்றைக்கு செய்து கொண்டிருந்தார்கள். தலையை பீத்துக் கொள்கின்ற ஹேர் ஸ்பிளிட்டிங் ஆர்கியூமெண்ட் சொல்வார்களே, அவற்றையெல்லாம் செய்து கொண்டிருப்பார்கள். இறை தூதர்களுடைய மூத்திரமும் கழிவுப் பொருட்களும் தூய்மையானதா சுத்தமானதா என்று ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருந்தார்கள். தேவையில்லாத மக்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆக இவற்றையெல்லாம் இவையெல்லாம் மக்களுக்கு பெரிய சுமைகள். அதுபோல் மார்க்கத்தில் இல்லாத புதுமைகளை, விதத்துகளை எல்லாம் புகுத்து மக்களை கஷ்டப்படுத்துவது, இது ஒரு வகையான சுமை. பெருமானார் சொன்னார்கள், அத்தீனி யுஸ்ரன், இந்த மார்க்கம் இருக்க ரொம்ப எளிதானது, எளிமையானது, பின்பற்ற தகுந்தது என்று சொன்னார்கள். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம், இஸ்லாம் எளிமையானதா? நம்முடைய பிற சமுதாய மக்கள்லாம் சொல்லுவாங்க, இஸ்லாம் தாங்க உலகத்தில் கடுமையான மார்க்கம், பின்பற்றுவதற்கு மிக கடுமையான மார்க்கம் என்று சொல்வார்கள். ஆனால் பிற சமயங்களுடைய அடிப்படையான விஷயங்களை நீங்கள் அறிய ஆரம்பித்தால் தான் இஸ்லாத்தினுடைய எளிமை உங்களுக்கு புரியும். எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தி இருப்பார்கள், சடங்குகள், சம்பிரதாயங்கள், இவையெல்லாம் எவ்வளவு கடினமாக இருக்கும். நீங்கள் ஒரு திருமண வீட்டிற்கு சென்றிருக்கலாம், அந்த திருமண வீட்டிலே திருமணம் 2 மணி நேரம் நடைபெறும், திருமண சம்பவம் 2 மணி நேரம் நடைபெறும். முஸ்லீம் கல்யாணத்திற்கு போனால் 5 நிமிடத்தில் முடிந்துவிடும் ஒரு திருமணம். அதே போல ஈமச் சடங்குகள், இறந்து போனவருக்கான சடங்குகள் மணிக்கணக்கில் நடைபெறும். முஸ்லிம் சமுதாயத்தில் வந்தால் மிக சாதாரணமாக முடிந்துவிடும். இப்படியே நான் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக இந்த மார்க்கத்தில் கட்டுப்பாடுகள் உண்டு, டிசிப்ளின், கட்டுப்பாடு உண்டே தவிர கடினம் ஒன்றும் கிடையாது. உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத எந்த சுமைகளையும் இறைவன் உங்கள் மீது சுமத்துவதில்லை. லா யுகல்லிஃபுல்லாஹ் நஃப்ஸன் இல்லா உஸாஹா, குர்ஆன் சொல்கிறது. ஆகவேதான் இங்கே பெருமானாரை பற்றி இறைவன் சொல்கிறான், உங்களை அழுத்தி கொண்டிருக்கிற சுமைகளை அவர் அகற்றுவார். ஆக மார்க்கம் மிக எளிதானது. யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு, நபிகள் நாயகம் சொன்னார்கள், மக்களுக்கு எளிதாக்கி தாருங்கள், மக்களுக்கு கஷ்டத்தை தராதீர்கள் என்று சொன்னார்கள். ஆக சுமைகள், இன்றைக்கு பல்வேறு மூட நம்பிக்கைகள் மக்களுக்கு சுமைகள். சகுனம், ஜோதிடம், நல்ல நேரம், கெட்ட நேரம், இவையெல்லாம் சுமை இல்லையா என்ன? ஒரு கல்யாணத்தை நினைச்ச நேரத்தில் முடிக்க முடியுதா? ஆபரேஷனுக்கே பார்க்கிறான் யமகண்டம், ராகு காலம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இல்லைங்க குழந்தைக்கு உடனடியாக பிரசவம் பார்க்கணும்னு டாக்டர் சொல்கிறார். இல்லைங்க இப்போ யமகண்டம், இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு பண்ணுங்க என்று
சொல்லுகின்ற நோயாளிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் நாங்கள். ஆக இவையெல்லாம் ஒரு முஸ்லிமுக்கு இவையெல்லாம் கிடையாது. எந்த சமயத்திலும் பிரயாணம் செய்யலாம், எங்கேயும் போகலாம், எங்கேயும் தங்கலாம், எதுவும் செய்யலாம். நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று ஒன்று கிடையாது, சகுனம் கிடையாது, ஜோதிடம் கிடையாது, குருட்டு நம்பிக்கைகள், மூட நம்பிக்கைகள் எதுவுமே கிடையாது. வாஸ்து என்ற பெயராலே உடைத்து உடைத்து வீட்டை கட்டுகிறார். லட்சக்கணக்கான ரூபாயை வாஸ்து என்ற பெயராலே இன்றைக்கு மக்கள் வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த சுமைகள் எல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது. மிக எளிதான மார்க்கம், பின்பற்றுவதற்கு மிக எளிதான மார்க்கம். கட்டுப்பாடுகள் உண்டு, கட்டுப்பாடுகள் மனிதனுக்கு தேவைதானே. கட்டுப்பாடு இல்லாமல் எப்படி உலகத்திலே வாழ முடியும்? ஆகவே பெருமானாரை பற்றி சொல்லுகிற போது அவர் இந்த சுமைகளை அகற்றுவார். ஆக இங்கே பெருமானாரை பற்றி சில குறிப்புகள். பெருமானார் வந்த முழு நோக்கத்தும் இந்த வசனத்திலே இல்லை. அவர் உங்களுக்கு நன்மையை ஏவுவார், தீமையை விளக்குவார், நல்லவற்றை ஆகுமானதாக ஆக்கி வைப்பார், கெட்டவற்றிலிருந்து உங்களை தடுத்து விடுவார், உங்களை பிணைத்திருக்கிற சுமைகளையும் விலங்குகளையும் ஒடித்து விடுவார். ஆக இந்த இறை தூதர் இந்த உலகத்திலே வந்தது இறைவனுக்கு அடிபணிந்து வாழுகிற ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்காக இந்த உலகத்திலே வந்திருக்கிறார். வணக்க வழிபாடுகளை மட்டும் சொல்லித் தருவதற்காக வந்தவர் அல்ல அவர் இந்த உலகத்திலே வந்தது. நான் முன்கூட்டியே சொன்ன வசனங்கள் அதை உங்களுக்கு உறுதிப்படும். ஆக நாம் என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறோம்? இஸ்லாம் என்றால் தொழுகை, நோன்பு, ஜக்காத், இதை தாண்டி எதை பற்றியுமே சிந்திப்பதில்லை. இதை போதிப்பதற்காகத்தான் இறை தூதர் இந்த உலகத்திற்கு வந்ததை போல நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். முஸ்லிம் என்றால் என்ன? தொழ வேண்டும், நோன்பு பிடிக்க வேண்டும், அதற்கு மேல் ஒன்றுமில்லை. ஆக இங்கே பெருமானாரை பற்றி சொல்கிற போது தீமைகளுக்கு எதிராக குரல் கொடுப்பார், சுமைகளை அகற்றுவார், விலங்குகளை ஒடிப்பார் என்று சொல்கிறார். இனி இந்த உரையினுடைய அடுத்த பகுதியிலே இதெல்லாம் இதற்கெல்லாம் பெருமானார் வந்தார், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அடுத்து, அதான் இப்போ முக்கியமான விஷயம். அல்லாஹ் சொல்கிறான், ஃபல்லதீன ஆமனூ பிஹி, எவர்கள் இவர் மீது நம்பிக்கை கொள்கிறார்களோ, பெருமானார் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். நம்பிக்கை எல்லாத்துக்கும் இருக்கு, யாருக்கு இல்லை? நம்மிடத்தில் யாருக்கு பெருமானார் மீது நம்பிக்கை இல்லாமல் ஒரு முஸ்லீமாகவே இருக்க முடியாது. ஆனால் நம்பிக்கையின் வெளிப்பாடு என்ன, அதான் முக்கியம். நம்பிக்கை உங்களிடத்திலே ஏற்படுத்த வேண்டிய மாற்றம் என்ன? ஒருவன் சொல்லுகிறான், எங்க பெற்றோர் மீது நான் ரொம்ப பாசமா இருக்கேன்னு சொல்றான். என்ன அர்த்தம்? பாசம் வெளிப்பட வேண்டும். மாச கணக்கில் பெற்றோரே போய் பார்க்கறது இல்லை, அம்மா அப்பா இருக்கிற பக்கமே தலை வச்சு படுகிறது இல்லை, அவங்களுக்கு உதவி செய்யறதில்லை, எதுவுமே செய்யறதில்லை, நோயுற்றால் பார்ப்பதில்லை. ஆனால் சொல்லுகிறான், நான் எங்கள் பெற்றோர் மீது பாசம் வைத்திருக்கிறேன். ஏதாவது அர்த்தம் இருக்கா? யாராவது நம்புவார்கள்? இப்படி சொன்னால் நம்ப மாட்டார். அதே போலதான் நாம் பெருமானார் மீது பாசம் வைத்திருப்பது உண்மையானால் என்னென்னலாம் செய்யணும் என்பதை பற்றி பின்னாலே வருகிற வசனங்கள் சொல்லுகின்றன. முதலாவதாக வஅஸ்ஸரூஹு, நீங்கள் அவரை கண்ணியப்படுத்த வேண்டும். பெருமானாரை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். சஹாபாக்கள் எப்படி நடந்து கொண்டார்கள்? தங்களது பெருமானாருடைய குரலுக்கு உயரமாக தங்களுடைய சப்தத்தை அவர்கள் எழுப்ப மாட்டார்கள். பெருமானாருக்கு முன்னாலே உட்கார்ந்திருந்தால் எப்படி இருப்பார்கள்? ஹதீஸிலே சொல்லப்படுகிறது, தலைகளிலே ஒரு பறவை உட்கார்ந்து கொண்டால் நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? தலைக்கு மேலே ஒரு பறவை இருந்தால் ஆடாமல் அசையாமல் எப்படி இருப்பீர்களோ, கவனமாக இருப்பீர்களோ, அதுபோன்று உன்னிப்பாக பெருமானார் முன்னால் உட்கார்ந்து இருப்பார்கள் என்று சஹாபாக்கள் பற்றி சொல்லப்படுகிறது. பெருமானாரை சந்தித்தால் சஹாபாக்கள் என்ன சொல்வார்கள்? எங்களது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று சொல்வார்கள். ஆக இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா பொருளையும் விட பெருமானாரை அதிகமாக நேசித்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, உங்களது தந்தையரை விட, மனைவியரை விட, பிள்ளைகளை விட, வீடுகளை விட, நிலங்களை விட, உங்களுடைய வியாபாரத்தை விட, அத்தனையை விட பெருமானாரையும் அல்லாவையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிடுவதையும் ஜிஹாது செய்வதையும் நீங்கள் நேசிக்காத வரையில் நீங்கள் உண்மையுள்ள முஸ்லிம்களாக ஆக முடியாது. ஆக கண்ணியப்படுத்துதல் என்றால் நாம் நம்முடைய உயிரினும் மேலாக அவர்களை மதிக்க வேண்டும். அவர்களுடைய பேரை கேட்ட மாத்திரத்திலேயே ஸலவாத் உடனடியாக வாயிலிருந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும். யார் என்னுடைய பெயரை கேட்டு ஒருவன் ஸலவாத்து சொல்லவில்லையோ அவன் கஞ்சன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆக பெருமானாருடைய பேரை கேட்ட மாத்திரத்திலேயே அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மது என்பது நம்மை அறியாமலேயே வந்து கொண்டிருக்க வேண்டும். அதை கண்ணியப்படுத்துகிற முறைகளிலே உண்டு. அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்கிறார், வ நஸருஹு, அவருக்கு நீங்கள் உதவி புரிய வேண்டும். இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், பெருமானாருக்கு நாம் என்ன உதவி புரியுறதுங்க? பெருமானாருக்கு நாம் என்ன உதவி புரிவது? உதவி புரிவதிலே பல வகை இருக்கு இல்லையா? ஒரு ஆளுக்கு, ஒரு மனுஷனுக்கு உதவி புரிவதில் பொருள் உதவி செய்யலாம், ஆலோசனை உதவி செய்யலாம், சிரமதானம், ஆலோசனை தானம், ஏதாவது பொருளை கொடுத்து உதவி செய்யலாம். பெருமானாருக்கு என்ன உதவி? ஒரு கொள்கைவாதிக்கு, ஒரு இலட்சியவாதிக்கு என்ன உதவி? அவர் எந்த கொள்கைக்காக இந்த உலகத்திலே வாழ்ந்தாரோ அந்த கொள்கை இந்த உலகத்திலே வெற்றி பெறச் செய்வதற்காக
நீங்கள் உழைக்கிற உழைப்பு தான் அவருக்கு செய்கிற உதவி. வேற என்ன உதவி இருக்கு? அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, யா அய்யுஹன்னாஸ், அதாவது யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனு அன்சாரல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வின் உதவியாளர்களாக மாறிவிடுங்கள். அல்லாஹ் என்ன சொல்றான்? என்னுடைய உதவியாளராக நீங்கள் மாறிவிடுங்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் தனது சிஷ்யர்களை பார்த்து சொன்னார், கமா கால ஈஸா இப்னு மரியம லில் ஹவாரியீன மன் அன்சாரி இலல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவியாளராக வருவதற்கு யார் தயாராக இருக்கிறார் என்று கேட்டார்கள் தனது தோழர்களை பார்த்து. காலல் ஹவாரியூன நஹனு அன்சாருல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அவருடைய ஹவாரியூன்கள் சிஷ்யர்கள் சொன்னார்கள் என்று திருமறையில் வருகிறது. அப்ப அல்லாஹ்வுக்கு என்ன உதவி? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஓங்கச் செய்வதற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கம் இந்த உலகத்திலே வெற்றி பெறுவதற்காக, இந்த உலகத்திலே உள்ள எல்லா மார்க்கங்களை விட இந்த தீன் மேலே வருவதற்காக, இல்லை யுல்ஹிரஹு அலத்தீனி குல்லிஹி, எல்லா மார்க்கங்களையும் மேலோங்க செய்வதற்காக நீங்கள் கொடுக்கிற உழைப்பு இருக்கிறதே, அதுதான் நீங்க அல்லாஹ்வுக்கு செய்கிறது. அதான் அல்லாஹ்வுக்கு செய்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், வல யன்சுரன்னல்லாஹு மன் யன்சுருஹு, யார் எனக்கு உதவி செய்கிறார்களோ நான் அவர்களுக்கு உதவி செய்வேன். எனக்கு யார் உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு நான் உதவி செய்வேன். ஆக இந்த உலகத்திலே நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், இந்த சமுதாயம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு நீங்க உதவி செய்யணும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஓங்கச் செய்வதற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வெற்றி பெறச் செய்வதற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இந்த உலகத்திலே பரப்புவதற்காக உங்களுடைய அறிவு, உங்களுடைய திறமை, உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய உயிர், உங்களுடைய செல்வம் அத்தனையும் நீங்கள் அதற்காக தியாகம் செய்வதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? அதுதான் அல்லாஹ்வுக்கு நீங்கள் செய்கிற உதவி. ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் தியாகம் செய்ய வேண்டும். உங்களது ஓய்வை நீங்கள் தியாகம் செய்ய வேண்டும், உங்களது பொழுதுபோக்கை நீங்கள் தியாகம் செய்ய வேண்டும், உங்களது உறவுகளை நீங்கள் தியாகம் செய்ய வேண்டும், உங்களுடைய ஈகோ அதை தியாகம் செய்ய வேண்டும். எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும். ஆக இந்த இஸ்லாத்தை வெற்றி பெற செய்வதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய முதன்மை லட்சியம். தட் இஸ் த டாப் பிரையாரிட்டி. நீங்க செல்வம் சேர்க்கலாம், பணம் சம்பாதிக்கலாம், அதெல்லாம் அந்த உலகத்தில் வாழுங்க. நீங்க என்ன, நீங்க பாட்டுக்கு மார்க்கன்றீங்கன்னா யார் எங்களுக்கு சாப்பாடு போடுவா என்று நீங்கள் கேட்கலாம். அதற்கெல்லாம் ஒன்றும் மார்க்கத்தில் ஒன்றும் தடை இல்லை. அதற்கெல்லாம் நீங்கள் சம்பாதிக்கலாம். ஆனால் அவைகள் தேவைகள். தேவைகள் வேறு, லட்சியங்கள் வேறு இல்லையா? தேவை வேறு, லட்சியம் வேறு. பணம் தேவை, வீடு தேவை, கார் தேவை, இதெல்லாம் தேவைகள். ஆனால் அவைகள் லட்சியம் அல்ல. தேவைகள் லட்சியங்களாக மாறிவிடக்கூடாது. தேவைகள் லட்சியங்களாக மாறிப்போனால் லட்சியம் என்று ஒன்று இருக்காது. இந்த உலகத்தில் ஒன்றுமே இருக்காது. ஆக மார்க்கத்திற்காக வாழ்வதும் மார்க்கத்தை வெற்றி பெற செய்வதற்காக உழைப்பதும் தான் ஒரு முஸ்லிமுடைய லட்சியம். அதான் அவனுடைய குறிக்கோள். அதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நஸருஹு, அவருக்கு உதவுங்கள் என்று சொன்னால் அவருடைய மார்க்கத்திற்கு நீங்கள் உதவுகின்ற உதவிக்கு பேர் தான் உதவி. அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் செய்ய வேண்டிய கடமை என்னவென்று சொன்னால், ஒத்தபவு நூறல்லதி உன்சிலமாகு, அவருக்கு இறக்கி அருளப்பட்ட அந்த ஒளியை நீங்கள் பின்பற்ற வேண்டும். அவருக்கு இறக்கி அருளப்பட்ட ஒளி நூர், இங்கே நூர் என்று குறிப்பிடப்படுவது குர்ஆன். அந்த குர்ஆனை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் பெருமானாருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அவருடைய மனைவி இடத்திலே கேட்கப்பட்டது, அன்னை ஆயிஷா இடத்திலே கேட்கப்பட்டது, பெருமானாருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? கான ஹுலுகஹு குர்ஆனா, அவர் சொன்னார்கள் அவருடைய ஒழுக்கம் குர்ஆனாக இருக்கு. பெருமானாருடைய வாழ்க்கை குர்ஆனாக இருக்கு. ஆக இந்த குர்ஆனை பின்பற்றுவதுதான் நமக்கு இடப்பட்டிருக்க மிகப்பெரிய ஒரு கட்டளை. ஆனால் இதில் பல சிக்கல் இருக்கு. இன்னைக்கு குர்ஆனை முதல்ல படிக்கணும், ரெண்டாவது புரியணும், அப்புறம் தானே பின்பற்றுது இல்லையா? குர்ஆனை படிக்கணும், பிறகு புரியணும், அப்புறம் பின்பற்று. இவன் முதல் கட்டத்திலேயே தோல்வி, படிக்கிறதே இல்லை. குர்ஆனை பல பேர் படிக்கிறதே இல்லை. எத்தனை பேர் நம்மிலே குர்ஆனை தினமும் படிப்பவர்கள் எத்தனை பேர்? சரி, தினமும் வேண்டாம், வாரத்தில் ஒரு 4 நாள் படிப்புள்ள எத்தனை பேர்? 3 நாள் படிப்புள்ள எத்தனை பேர்? உங்கள் நெஞ்சை கையை தொட்டு நீங்களே பதில் சொல்லிக் கொள்ளுங்கள். சரி, சிலவங்க படிக்கிறாங்க, புரிஞ்சவங்க எத்தனை பேர்? நம்முடைய சமுதாயத்திலே பிரச்சாரமே நடைபெறுகிறது, குர்ஆன் நமக்கு புரியாது. இதை விட கொடுமையானது உலகத்திலே எதுவுமே இருக்க முடியாது. குர்ஆன் புரியாது என்று சொல்வதை விட இறைவனுடைய வேதத்திற்கு நாம் செய்கிற துரோகம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. திருக்குர்ஆனை புரிவதிலே சில சிரமங்கள் உண்டுதான், இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. திருக்குர்ஆனை புரிவதிலே சில சிரமங்கள் உண்டு. ஆனால் அதை எப்படி மேற்கொள்வது? திருப்பி திருப்பி படியுங்கள், மீண்டும் மீண்டும் படியுங்கள், தொடர்ந்து படியுங்கள். ஆரம்பத்திலே உள்ள வசனத்திற்கு விளக்கம் புரியவில்லை என்றால் தொடர்ந்து படித்துக் கொண்டே வந்தால் பின்னாலே உங்களுக்கு புரிகிறது.
புரியாத பகுதிகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், பின்னர் படியுங்கள், புரியும். அல்லது ஒரு தப்சீரை, ஒரு விரிவுரையை கையிலே வைத்துக் கொள்ளுங்கள், புரியாத பகுதிகளை அதில் இருந்து படியுங்கள். அப்படியும் புரியலையா, ஒரு ஆலிம் ஸ்டார்ட் கேளுங்க, ஒரு ஆலிம் இடத்துல கேளுங்க, ஹஸ்ரத் எனக்கு புரியல, இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் கேளுங்க. இப்படித்தான் அந்த குறையை போக்கிக் கொள்ள வேண்டுமே தவிர, புரியாது என்று குரானை மூடி வைப்பதை விட குரானுக்கு நாம் செய்கிற துரோகம் இந்த உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது. புரியாத ஒன்றை இறக்கி வைத்து விட்டால் இறைவன் நம்மை பார்த்து சொல்கிறான், குரானை நீங்கள் ஆழ்ந்து படியுங்கள். அஃபலா யததப்பரூனல் குரான், அல்லாஹ் சொல்றான், இந்த குரானை நீங்கள் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டாமா? புரியாத விஷயத்தை இறக்கி வச்சுட்டு ஆழ்ந்து படியுங்கள்னா ஏதாவது அர்த்தம் இருக்கா? ஏதாவது அர்த்தம் இருக்க முடியும் சொல்லுங்க. கடினமான ஒன்றை இறக்கி வைத்து விட்டு அல்லாஹ் சொல்கிறான், உலகது யஸ்ஸர்னல் குரான், இந்த குரான் மிக எளிமையானது. எது நாம எதை கடினம்னு சொல்றோமோ அல்லாஹ் சொல்றான் யஸ்ஸர்னல் குரான், இது மிக எளிமையான குரான். கடினமான ஒன்றை இறக்கி வைத்து விட்டு இறைவன் நம்மை பார்த்து படிங்கன்னு சொல்லுவானா? இவற்றையெல்லாம் யோசித்து பார்க்க நாம் கடமைப்பட்டு, ஏன் தான் இப்படி பிரச்சாரம் பண்ணாலும் நமக்கு புரியல. குரானை படித்து ஒரு கால மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டு விட்டால் நம்முடைய கருத்துக்கள் மக்கள் மத்தியில் எடுபடாது என்று எண்ணுகிறார்களா? அல்லது குரானை படித்து மக்கள் மார்க்கத்தை தெரிந்து விட்டால் நமக்கு மதிப்பு இருக்காது என்று எண்ணுகிறார்களா? அல்லது குரானை படித்து விட்டால் நமக்கு பின்னால் கூட்டம் சேராது என்று எண்ணுகிறார்களா? அல்லாஹ் அறிவான். இந்த குரானோடு நாம் நெருங்கிய தொடர்புகளை நாம் வைத்திருக்க வேண்டும். அடுத்தபடியாக இந்த வசனத்திலே இறைவன் சொல்லுகிறான், இந்த நபியை நாம் உலக மக்கள் அனைவருக்கும் தூதராக அனுப்பியிருக்கிறோம். குல் யா யுஹன்னாஸ் இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமியா, உலக மாந்தர் அனைவருக்கும் நாம் இவரை தூதராக அனுப்பியிருக்கிறோம். பெருமானாருடைய சிறப்பே தான். இதற்கு முன்னர் வந்த இறை தூதர்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு தூதர்களாக அனுப்பப்பட்டவர். பெருமானார்களை பற்றி தான் திருமறை சொல்லுகிறது, காஃபத்தல் லின்னாஸி பஷ்ஷிரம் வ நதீரா, மனித சமுதாயம் முழுமைக்கும் நற்செய்தி வழங்குபவராகவும் எச்சரிக்கை செய்பவராகவும் வந்தார். ரஹமத்துல் லில் ஆலமீன், அகிலத்திற்கெல்லாம் அருட்கொடையாக வந்தார் என்று திருமறை பெருமானாரை பற்றி இப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. பெருமானார் அவர்களை சொன்னார்கள், எனக்கும் மற்ற இறை தூதர்களுக்கும் 5 விஷயங்களில் வித்தியாசம் இருக்கிறது, 5 வித்தியாசங்கள் இருக்கிறது என்று சொன்னார்கள். என்ன அந்த 5 வித்தியாசங்கள் அவர் சொன்னது? முதலாவதாக, நான் வெள்ளையர்களுக்கும் கருப்பர்களுக்கும் முழு மனித இனத்திற்கும் தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறேன். நான் கருப்பர்களுக்கும் வெள்ளையர்களுக்கும் முழு மனித இனத்திற்கும் தூதராக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். இது எனக்கும் மற்ற தூதர்களுக்கு உள்ள வித்தியாசங்களிலே ஒன்று. எதிரிகளை நான் வெற்றி கொள்வேன். எதிரிகளுக்கும் எனக்கும் இடையில் உள்ள தூரம் 1 மாத பயணத்திற்கான தூரமாக, அவ்வளவு தூரத்தில் நிற்பான். அந்த அளவுக்கு எதிரியை வெற்றி கொள்கிற ஆற்றலை இறைவன் எனக்கு தந்திருக்கிறார். போரில் எதிரிகள் விட்டு சென்றும் பொருள் எனக்கு ஹலாலாக ஆக்கப்பட்டிருக்கு, கனிமத்து பொருள். எதிரிகள் விட்டு சென்ற பொருள் முந்தைய நபிமார்களுக்கு ஆகமானதாக ஆக்கப்படவில்லை, எனக்கு ஆகமானதாக ஆக்கப்பட்டிருக்கு. இது 3வது. 4வதாக அவர்கள் சொன்னது, இந்த பூமியே, இந்த உலகமே எனக்கு தொழுமிடமாக ஆக்கப்பட்டிருக்கு. எங்க வேணாலும் தொழலாம், எந்த இடத்திலும் தொழலாம். 4வதாக சொன்னார்கள், மறுமையிலே ஷஃபாத், மக்களுக்காக பரிந்துரை செய்கிற ஒரு உரிமை எனக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். மறுமையிலே நான் இதனை யாருக்காக ஒதுக்கி வைத்திருக்கேன் என்று சொன்னால், யார் இறைவனுக்கு இணை வைக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்காக நான் இந்த ஷஃபாத்தை வைத்திருக்கேன் சொன்னார். 5 வித்தியாசம். இதில் இந்த 5 வித்தியாசத்திலே மிக முக்கியமாக நாம் இங்கே சொல்ல விரும்புவது, பெருமானார் அவர்கள் உலக மக்களுக்கெல்லாம் தூதராக அனுப்பப்பட்டார்கள் என்ப ஒரு செய்தியை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். ஆனால் இந்த கடமையை நாம் செய்திருக்கிறோமா என்றுதான் இப்போது நமக்கு முன்னாலே உள்ள கேள்வி. பெருமானாரை அகிலத்தின் அருட்கொடை என்று வாயார புகழ்கிறோம். ரஹ்மத்துல் லில் ஆலமீன் போஸ்டர்ல அப்படிதான் போட்டிருக்கோம். பெருமானாருடைய சீரத்து நபி விழாக்களை அழைக்கிற கூட்டத்திலே என்ன சொல்வார்கள்? அகிலத்தின் அருட்கொடை அன்னலார் விழா என்று போடுவார்கள். கடைசியில போடுவாங்க கீழே, தீன் குலத்தோரே வருக. கடைசியில கீழே போடுறது தீன் குல, சொல்லுவது அகிலத்துக்கெல்லாம் பெருமானார். ஆனால் வர வேண்டியது யாரு? நம்மால் மட்டும்தான், பாய்மார் மட்டும்தான் வரணும், வேற யாரும் வரக்கூடாது. இது பெருமானாருக்கு செய்கிற அநீதி இல்லையா? பெருமானாரை இறைவன் அகிலத்திற்கெல்லாம் அருட்கொடையாக அனுப்பி வைத்திருக்க, அந்த பெருமானாரை உலக மக்களுக்கெல்லாம் அறிமுகம் செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்க, கூட்டத்திற்கு தீன் குலத்தோரே வருக என்று முடிக்கிறோமே, இது எந்த வகையிலே நியாயம் என்பதை எண்ணி பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானாருடைய விழாக்களை பள்ளிவாசலுக்குள் நடத்தி கொண்டிருந்தால் மக்களுக்கு எப்படி இந்த செய்தி போய் சேரும் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த இஸ்லாம் எல்லோருக்கும் உரியது, இந்த குர்ஆன் எல்லோருக்கும் உரியது, இந்த பெருமானார் எல்லோருக்கும் உரியவர்கள்.
ஆகவே அவர்களுக்கு கொண்டு சேர்த்து விட வேண்டாமா? அந்த கடமையை செய்யாதது மட்டுமல்லாமல் வாதங்களை எழுப்பிக் கொண்டு முதல்ல முஸ்லீம்களை திருத்துவோம், அப்புறம் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு சொல்லுவோம். இது ஒரு வாதம், தப்பிக்கிற வாதம். என்னைக்கு இவனை திருத்தி முடிக்கிறது, என்றைக்கு முஸ்லீம்களை திருத்தி முடிப்பது என்று முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்வது. ஏதாவது ஒரு காலகட்டம் நிர்ணயிக்க முடியுமா? ஒரு 100 ஆண்டுகளுக்குள் இவங்களை எல்லாம் திருத்தி முடிச்சிடலாம், அப்புறம் அங்க போகலாம் என்று சொல்ல முடியுமா? ஆக இப்படிப்பட்ட நிலைமைகளை எல்லாம் நாம் மாற்றி நாம் இந்த மனித சமுதாயத்திற்கு இஸ்லாத்தை சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இந்த உலகத்திற்கே வழங்குகிற ஒரு மாபெரும் நிவாரணி ஷிஃபா நமது கையிலே இருக்கிறது. மருந்தை கையிலே வைத்துக் கொண்டு நாமும் மருந்தை அருதாமல் மற்றவர்களையும் நோயாளிகளாக நாம் ஆக்கி கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தை எல்லாம் இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டிய ஒரு மாபெரும் ஒளியை நமது கரங்களிலே வைத்துக் கொண்டு இருளிலே நாம் தடமாறிக்கொண்டிருக்கிறோம். நாமும் தடமாறிக்கொண்டு மற்றவர்களையும் தடமாறி வைத்துக் கொண்டிருக்கிறோம். புதையல் மேல் நின்று கொண்டு பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். புதையல் மேல் நின்று கொண்டு பிச்சை எடுத்திருக்கிறோம். கீழே புதையல் இருக்கிறது என்பதை கூட தெரியாமல் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கூடிய ஒரு சமுதாயமாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த மார்க்கத்தை அனைவருக்கும் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த நோக்கத்திலே ஆரம்பிக்கப்பட்டவை தான் மீலாது விழாக்கள். ஒரு காலத்தில் நம்முடைய இந்த பகுதியிலே பெருமானாரை எல்லோருக்கும் அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான், பள்ளிவாயை தாண்டி வெளியிலே கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அந்த நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்டன. ஆனால் இதை குறித்து பல ஆட்சேபனைகள் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கின்றன. அவற்றில் நியாயமான காரணங்களும் உண்டு. மீலாது விழாக்கள் தேவையில்லை என்று சொல்பவர்கள் என்று சொல்கிறார்கள். இஸ்லாத்தில் பிறந்த நாள் விழா என்று ஒரு கலாச்சாரமே கிடையாது. பிறந்த நாள் கொண்டாட்டம் என்று ஒரு கலாச்சாரமே கிடையாது. இருக்கிற போது எப்படி பெருமானாரை கொண்டாடலாம் என்று ஒரு கேள்வி. அடுத்தபடியாக மீலாது விழா என்ற பெயரிலே பல அனாச்சாரங்கள் புகுந்துவிட்டன. மேலே அலங்காரங்கள், வண்ண விளக்குகள், ஜோடிகள் என்னெல்லாமோ, அப்புறம் பெருமானாரை புகழுகின்ற பாடல்கள் பாடலாம். பெருமானாரை பாடாமல் யாரை பாடுவது? ஆனால் எல்லைகளை மீறி விடுகிறார்கள். இறைவனுக்கு இருக்கிற தகுதிகளை எல்லாம் இறை தூதருக்கு இருப்பதாக சொல்லிவிடுகிறார்கள். பாவங்களை மன்னிக்கக்கூடியவரே என்று பாடிவிடுகிறார்கள். நாளை நடப்பதை அறிந்தவரே என்று பாடிவிடுகிறார்கள். இவையெல்லாம் இறைவனுக்குரிய சக்திகள். ஆக இந்த எல்லைகளை மீறுகின்ற ஒரு நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக இவையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். பெருமானாரை பற்றி பாடுகிற போது எழுந்து நின்று மரியாதை, இதில் இஸ்லாமிய வழக்கத்திலே கிடையாது, எங்குமே கிடையாது. பெருமானார் உயிரோடு வாழ்ந்த காலத்திலேயே நான் ஒரு கூட்டத்திற்கு மத்தியில் வந்தால் எனக்கு எழுந்து நின்று மரியாதை செய்யாதீர்கள் என்று பெருமானார் சொன்னார்கள். ஆக இது போன்ற விஷயங்களை எல்லாம் தவிர்த்து விட்டு கொஞ்சம் பேரை மாற்றிடலாம். மீலாது விழாங்கிற பேரை மாற்றி சீரத்து நபி விழா என்று வைத்து விட்டால் முடிஞ்சு விட்டது. சீரத் என்றால் என்ன பொருள்? சீரத் என்றால் வரலாறு என்று பொருள். சீரா புராணம் சொல்றோம் இல்லை, சீரத் என்றால் வரலாறு. ஆக அந்த விழாக்களுக்கு மீலாது விழா என்கிற பெயரை மாற்றி மாணவியினுடைய மாண்பு கூறுகின்ற விழா அல்லது அல்லல் நபியின் சிறப்புகளை சொல்கின்ற விழா, பெருமானாரை வரலாற்றை சொல்கின்ற விழா என்று மாற்றிவிட்டால் போதும். இப்படி ஒரு சிறிய மாற்றத்தை செய்து கொண்டால் போதும். விழாவே தேவையில்லை என்று வானத்துக்கும் பூமிக்குமாக குதித்து கொண்டு எல்லாம் நரகத்துக்கு போய் நரகத்தை தழுகின்ற வேலையெல்லாம் விட்டுவிட்டு சிறிய சிறிய மாற்றங்கள், அங்கே நடக்கின்ற சில தவறான செயல்களை கண்டித்து இவற்றையெல்லாம் அகற்றிக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் போதுமானதாக இருக்குமாக இந்த பிதஅத்தான ஷிர்கான விஷயங்களை அந்த விழாக்களில் இருந்து அகற்றிவிட்டு இந்த பெருமானாரை உலக மக்கள் அனைவருக்கும் அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய உரையிலே நான் 2 செய்திகளை உங்களுக்கு முன்னாலே சொல்லியிருக்கிறேன். முதலாவதாக நாம் சொன்னது, பெருமானார் இந்த உலகத்தில் எதற்காக வந்தார்கள்? அவர்கள் நன்மையை ஏவி தீமையை விலக்குவதற்காக வந்தார்கள். தூய்மையானதை அனுமதித்து தூய்மையற்ற பொருள்களை தடை செய்வதற்காக வந்தார்கள். சுமைகளை இறக்க வந்தார்கள். உங்களை பிணித்திருக்கின்ற விலங்குகளை உடைப்பதற்காக இந்த உலகத்திலே வந்தார்கள். நீங்கள் செய்ய வேண்டிய கடமை என்னவென்று சொன்னால், அவர்கள் மீது ஈமான் கொள்ள வேண்டும், அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு உதவி புரிய வேண்டும். அவருடைய மார்க்கத்தை ஓங்கச் செய்வதற்கு உங்களாலான அத்தனை உழைப்புகளையும் தியாகங்களையும் நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டும். அவர்களுக்கு இறக்கி அருளப்பட்ட அந்த ஒளியான குர்ஆனை நீங்கள் பின்பற்ற வேண்டும். அத்தோடு அவர்கள் இந்த உலக மக்களுக்கெல்லாம் அகிலத்திற்கெல்லாம் ஒரு அருட்கொடையாக வந்த அந்த இறை தூதரை அகில மக்கள் அனைவருக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும். உங்களது பள்ளிவாசலுக்குள் முடக்கி வைத்துக் கொண்டிருக்காமல் உலக மக்களுக்கு அனுபவிக்க வேண்டிய ஒரு வேலையை செய்ய வேண்டும். ஆக பெருமானார் வந்த நோக்கத்தையும் சொல்லியிருக்கிறேன், பொறுப்புகளை சொல்லியிருக்கிறேன். இந்த 2ஐயும் உணர்ந்து செயல்படுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.